சைனால நடு ரோட்ட உடைச்சி குழி தோண்டிட்டு இருந்தப்போ திடீர்னு உள்ள இருந்து குளிர்ச்சியான காத்து வீச ஆரம்பிக்குது. உடனே கேஸ் ஏதோ லீக் ஆயிடுச்சு போலன்னு பயந்து போய் மேல ஓடி வராங்க. அங்க ரோடு வேலை பார்த்துட்டு இருந்த அத்தனை ஊழியர்கள் அப்பதான் அவங்க குழி தோண்டிட்டு இருக்கிற அந்த ரோட்டுக்கும் பக்கத்துல ஒரு ஆறு போறத பார்த்துட்டு, சரி அந்த ஆற்று தண்ணியோட குளிர்ச்சி தான் இங்க நமக்கும் குழிக்குள்ள வருது போலன்னு நினைச்சு மறுபடியும் அந்த ரோட்டுக்குள்ள குழி தோண்ட ஆரம்பிச்சா ஒரு 20 அடி ஆழம் கீழே போன உடனே மிகப்பெரிய நறுமணம் வீச ஆரம்பிக்குது. எந்த அளவுக்குனா அங்க வேலை செஞ்சிட்டு இருந்த ஊழியர்கள் அங்க பக்கத்துல நடந்து போன மக்கள்னு அந்த அத்தனை பெரிய அந்த நறுமணம் கவர்ந்து இழுக்க ஆரம்பிக்குது. உள்ள அப்படி என்னடா இருக்குன்னு இன்னும் கொஞ்சம் தோண்ட ஆரம்பிச்சா உள்ள 40 அடி அகலத்துல ஒரு மிகப்பெரிய பெட்டி. அந்த பெட்டியை வெளியே எடுத்து திறந்து பார்த்தப்போ மொத்த சைனாவுமே மிரண்டு போயிருச்சுங்க. சோ இன்னைக்கு நம்ம அப்படி அந்த 40 அடி அகல பொட்டிக்குள்ள என்ன இருந்தது அப்படிங்கறத பத்தி தான் வீடியோல டீடைலா பார்க்க போறோம். இந்த வீடியோ பயங்கர இன்ட்ரெஸ்டா இருக்க போதுங்க. சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. வெல்கம் டு ஐஆர் தமிழ். நடு ரோட்டை உடைச்சு குழி தோண்டிட்டு இருந்தப்போ நடந்த இந்த சம்பவம் சைனால 1971 நடந்ததுங்க. சரியா நம்ம இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்துட்டு இருந்த சமயம் அது. பாக்குறதுக்கு 40 அடியில ஒரு மிகப்பெரிய பொட்டி மாதிரி இருக்குன்னு முதல்ல சொன்னது இப்போ மண்ணுக்கடியில இருக்கிற ஒரு மிகப்பெரிய கல்லறை மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. இங்க இருந்த ஆர்கியாலஜிஸ்ட் சயின்டிஸ்ட்னு இத பார்த்து அத்தனை பேரும் அந்த கல்லறையை சேதாரப்படுத்திடாம அதுக்கு மேல இருந்த மண்ணை மட்டும் தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. மண்ணு மட்டும்தான் மேல இருக்கான்னு பார்த்தா அதுக்கடுத்து அதுக்குள்ள நிலக்கரி பயன்படுத்தி ஒரு லேயர் போடப்பட்டிருக்கு. அதையும் தோண்டி உடைச்சு எடுக்க எடுக்க பலவிதமான கற்கள் மண்களை பயன்படுத்தி பல பூச்சிகள் பூசப்பட்டிருக்கு உள்ள அடுக்கடுக்கா. அப்பதான் தோண்டிட்டு இருந்தப்போ திடீர்னு உள்ள இருந்து 2 சவப்பெட்டி கிடைக்குது. உடனே அதை ஓபன் பண்ணியும் பார்த்தா அதுக்குள்ள 2 ஆண் உடல், அதாவது எகிப்துல உள்ள மாதிரி ஒரு சாதாரண மம்மி மாதிரி தான் இருந்திருக்கு. இதுக்கப்புறமும் அடுத்தடுத்து உள்ள தோண்ட தோண்ட பல லேயர் வருது. அதெல்லாம் தாண்டி இப்போ இறுதியா அந்த மொத்த கல்லறையோட முடிவா ஒரு கடைசி சவப்பெட்டி ஒண்ணு கிடைக்குது. இந்த பெட்டிலையும் அந்த மாதிரி ஏதோ ஒரு மம்மி தான் இருக்கு போல நினைச்சு ஆராய்ச்சியாளர்கள் திறந்து பார்த்தப்போ ஒரு பெண் உடல், ஏதோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இப்ப இறந்து போன மாதிரி அந்த பெண் உடல் அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருந்திருக்கு. இத பார்த்த அங்க இருந்த அத்தனை ஆராய்ச்சியாளர்களுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி. காரணம், எப்பேற்பட்ட மம்மியா இருந்தாலும் உடல் அழுகாம இருந்தாலும் உடல் சுருங்கி போய் கருவாடு போல வறண்டு போயிரும். இங்க இந்த பெண் உடல் ஈரப்பதத்தோட ஏதோ சிறிது நாட்களுக்கு முன்னாடி இறந்து புதைக்கப்பட்ட மாதிரி இருந்திருக்கு. ஆனா அந்த பெண்ணோட சடலம் இருந்த பெட்டியை பார்த்தா இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி புதைக்கப்பட்டதுன்னு அந்த பெட்டியிலேயே போடப்பட்டிருக்கு. இது ஒரு சாதாரண மம்மி கிடையாதுன்னு இத பார்த்து மிரண்டு போய் அதை ஆராய்ச்சி பண்றதுக்காக அடுத்த நொடியே அந்த பெட்டி இயந்திரம் மூலமா மேல தூக்கப்படுது. யார் இந்த பெண், எப்ப இறந்தது, எப்படி இருந்தது, இதுக்கு பின்னாடி எதுவும் மர்மம் இருக்கா அப்படின்னு பல ஆராய்ச்சியாளர்களுக்கு அந்த பெண்ணுடைய உடலை ஆராய்ச்சி செய்ய ஆர்வம் அதிகமாகுது. அப்பதான் அந்த பெண் சடலம் இருந்த அந்த கல்லறை பெட்டிகள் ஒரு பக்கம் ரிசர்ச்சுக்கு போய் சில முடிவுகள் வெளிவருது. இறந்து போய் இந்த பெட்டிக்குள்ள இருக்கும் இந்த உடல் 2200 வருஷத்துக்கு முன்னாடி சீனாவுடைய ஹான் பரம்பரையை சார்ந்த ஜின்சு அப்படிங்கிற இந்த பெண் ஒரு மிகப்பெரிய அரச குடும்பத்தை சார்ந்தவள். இந்த கல்லறையில இருக்கிற மீதி 2 ஆண் உடல் அந்த பெண்ணுடைய கணவரும் மகனும் ஆவார்கள் அப்படின்னு அந்த பெட்டியில போடப்பட்டிருக்கு. இத பார்த்து அத்தனை ஆராய்ச்சியாளர்களுக்கும் அந்த 2 ஆண் உடலை தவிர்த்து அந்த பெண்ணுடைய சடலத்தை நோக்கி கவனம் போக ஆரம்பிக்குது. எக்ஸ்ரே, பாடி ஸ்கேனிங், பிளட் டெஸ்ட், டிஎன்ஏ டெஸ்ட்னு ஒரு கம்ப்ளீட் போஸ்ட் மார்டம் ரிப்போர்ட்டை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த பெண் உடலை வச்சு. இங்க நமக்கு ஒரு சந்தேகம் வரும், 2000 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன அந்த உடலை வச்சு பிளட் டெஸ்ட், டிஎன்ஏ டெஸ்ட்லாம் எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு. இங்க தான் இந்த சீன பெண் மம்மியுடைய உடல் மற்ற மம்மியுடைய உடலோட தனித்துவமா வேறுபடுது. உதாரணத்துக்கு மற்ற எகிப்திய மம்மி உடலை பார்த்தோம்னா ஒரு சொட்டு ஈரப்பதம் கூட இல்லாம கருவாடு மாதிரி காஞ்சி போயிருக்கும். ஆனா இங்க இந்த ஜிங்சு அப்படிங்கிற இந்த சீன பெண் மம்மி கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்குங்க. உடல் முழுக்க அதிகப்படியான ஈரப்பதம், கை கால் சார்ந்த ஒவ்வொரு மூட்டு பகுதிகளையும் சுலபமா நகர்த்த முடியுது. கண்ணிமைகள், தலை முழுக்கலாம் முடிகள் கொட்டாம அப்படியே இருக்கு. ரத்த நாளங்கள், அதாவது சில நரம்புகளுக்குள்ள ரத்தம் கூட உறைந்த நிலையிலேயே அப்படியே இருந்திருக்கு. அதை பயன்படுத்தி தான் பிளட் டெஸ்ட் எடுத்திருக்காங்க. இன்னும் எந்த அளவுக்குனா அந்த பெண்ணுடைய வயிற்றுக்குள்ள அவங்க கடைசியா சாப்பிட்ட முலாம்பழத்துடைய பல விதைகள் கூட கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் விட இன்னொரு விஷயம் என்னன்னா, சொன்னா கண்டிப்பா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. முதல்ல இறந்த ஒரு மம்மி உடலுக்கு போஸ்ட்மார்டமே பண்ண முடியாது. மம்மியுடைய உடல் ரொம்ப வறட்சியா இருக்கிறதுனால ஆராய்ச்சியாளர்களுக்கு ஈரப்பதமான இன்னும் சில டீடைல்ஸ் தேவைப்படும். ஆனா உலகத்திலேயே ஒரு இறந்த மம்மிக்கு முதல்ல போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் எடுத்தது இந்த சீன பெண் மம்மிக்கு தான். இறந்து போய் 2000 வருஷத்துக்கு மேலானாலும் உடலுடைய பல உள்ளுறுப்புகள் அழுகாம அப்படியே முழுசா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம உலகத்திலேயே தி வேர்ல்ட் பெஸ்ட் பிரிசர்வ்டு மம்மி, அதாவது உலகத்திலேயே சிறந்த முறையில் பதப்படுத்தப்பட்ட மம்மி அப்படி
அப்படிங்கிற பேரையும் இந்த சீன பெண் மம்மி உடலுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பெண்ணுடைய உடலே இந்த அளவுக்கு அழுகாம சிறந்த முறையில் இருக்குன்னா அதை பதப்படுத்துறதுக்கு அந்த காலத்துல எந்த மாதிரி ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு இந்த மம்மி அழுகாம இருக்கிறதுக்காக என்னென்ன முறைகள்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு துல்லியமா ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்ச ஆராய்ச்சியாளர்கள் இப்போ அதை ஒவ்வொன்னா தெளிவா சொல்றாங்க. மம்மிஃபிகேஷன் அப்படின்னு சொன்ன உடனே ஏதோ எகிப்து மம்மி உடல் மாதிரி நினைக்க வேண்டாம். எகிப்தியர்களோட பதப்படுத்தும் முறை வேற, இங்க சீனர்களோட பதப்படுத்தும் முறை வேற. யாருக்கு 50 வயதான அரச குடும்பத்தை சார்ந்த ஜிங்ஜூ அப்படிங்கிற இந்த பெண் மாரடைப்பால் இறந்த உடனே முதல்ல பணிப்பெண்கள் எல்லாரும் வந்து இந்த அரச பெண்மணி உடலை சுத்தமா குளிப்பாட்டுறாங்க. அதுக்கப்புறம் எந்தவித உள்ளுறுப்புகளையும் எகிப்தியர்கள் மாதிரி வெளியே எடுக்காம ஒரு கீரல் கூட விழுகாம 21 கேலன் அளவுள்ள ஒரு பெரிய திரவம் இருக்கிற தொட்டிக்குள்ள முக்கி எடுக்கிறாங்க அந்த முழு உடலையும். இதுதான் இந்த லிக்யூட் தான் அந்த பெண் உடலோட உட்பகுதி வரையும் போய் உள்ளுறுப்புகளை அழுகாம வச்சிருந்திருக்கு. அதுக்கப்புறம் 20 சிலுக்கு துணிகளை கொண்டு அந்த உடல் இறுக்கமா சுத்தப்படுது. அவ்வளவுதான். இதுக்கு மேல அந்த உடலை சீனர்கள் பதப்படுத்தின மாதிரி பெருசா எதுவும் தெரியல. அதுக்கப்புறம் அந்த பெண் உடலை ஒரு பெட்டிக்குள்ள வச்சு அந்த பொட்டியை இன்னும் 2-3 பெட்டிக்குள்ள வச்சு அதுக்கு மேல களிமண்ணை பூசி அதுக்கும் மேல நிலக்கரிய ஒரு லேயரா பூசி இறுதியா தன் மகனும் கணவரும் இறந்து வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஒரு கல்லறை இடத்திலேயே அந்த பெண்ணுடைய பெட்டியும் வைக்கப்படுது. அது மட்டும் இல்லாம அந்த காலத்துல இந்த கல்லறை இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா சரியா ஆற்றங்கரை ஓரத்துல வச்சிருக்காங்க. அந்த ஆற்றோட குளுமையினாலேயே பாடி இன்னும் கொஞ்சம் அழுகாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எப்ப ஆராய்ச்சியாளர்கள் முதல்ல அந்த பெண் உடலை வெளியே எடுத்தாங்களோ அப்பதான் அது கொஞ்சம் கொஞ்சமா அழுக ஸ்டார்ட் ஆகிருக்கு. உடனே கொண்டு போய் பாக்ஸ்ல வச்சு பதப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு மியூசியத்துல. அதுதான் இப்போ நீங்க போட்டோல பாத்துட்டு இருக்கீங்க. சைனால இருக்கிற இந்த மியூசியம் இந்த அரச பெண் உடலை வைக்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த மியூசியத்துல வேற என்னெல்லாம் இருக்குன்னு கேட்டா அந்த பெண்ணை இறந்து பெட்டிக்குள்ள வைக்கும் பொழுது பலவிதமான கைவினை பொருட்களை அடுத்தடுத்து அந்த அடுக்கு பெட்டிக்குள்ள வச்சிருக்காங்க. நீ இருந்து மறு உலகத்துக்கு போகும் பொழுது அந்த உலகம் இருட்டானது அப்படிங்கிறதுக்காகவே அந்த உடல் வைக்கப்பட்ட பெட்டிய முழுக்க கருப்பு வண்ணத்தால் பூசியிருக்காங்க. நீ போகும் மறு உலகத்துக்கு நீ வாழ்றதுக்கு சில பொருட்கள் தேவைப்படும் அப்படின்னு உணவுப் பொருட்கள், மருத்துவ பொருட்கள், இசைக்கருவிகள், சில நாணயங்கள், கைவினை பொம்மைகள், பல புத்தகங்கள்னு அந்த அரச பெண்மணி அன்றாட வாழ்க்கையில என்னென்ன பயன்படுத்தினாங்களோ அது அத்தனையும் அவங்க மறு உலகத்துக்கு தேவைப்படுங்கிற நம்பிக்கையில கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட பொருட்களை அந்த பெண் உடலை சுத்தி அந்த பெட்டிக்குள்ளேயே வச்சிருக்காங்க. அந்த பெண் உடல் இருக்கிற அந்த பொட்டியை முதல்ல மேல தூக்கும் பொழுது அந்த பெட்டிக்குள்ள இருக்கிற அந்த பொருட்கள் எல்லாமே நேர்த்தியா சீனர்கள் 2000 வருஷத்துக்கு முன்னாடி அடுக்கி வச்சத அதுல அழகா தெரிஞ்சது. அந்த பொருட்கள் கலையாம அப்படியே அடுக்கி வச்சிருந்திருக்குன்னா அந்த ஆராய்ச்சியாளர்கள் அந்த பொட்டியை எந்த அளவுக்கு பக்குவமா தூக்கி வெளியே எடுத்திருப்பாங்கன்னு பாருங்க. கிட்டத்தட்ட இப்படி ஒரு கல்லறை உள்ள இருக்குன்னு தெரிஞ்சதுல இருந்து அதை வெளியே எடுத்து ஆராய்ச்சி பண்ணி மியூசியத்துக்கு கொண்டு போய் வைக்கிற வரையும் இது மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ் நடந்திருக்கு. ஏன் அப்படின்னா இதுதான் இந்த உலகத்திலேயே தி பெஸ்ட் பிரிசர்வ்டு மம்மி. அது மட்டும் இல்லாம சீனால கிடைச்சிருக்குங்கிறப்போ சீனர்கள் இந்த ப்ராஜெக்ட எந்த அளவுக்கு துல்லியமா நிதானமா பண்ணி பல டீடைல்ஸ் அற்புதமா கல் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த பெண் உடல்ல முழுவதுமா நினைத்த அந்த லிக்யூட் மட்டும் என்ன அப்படின்னு இன்னைக்கு வரையும் எந்த ஆராய்ச்சியாளர்களாலும் கண்டுபிடிக்க முடியல. சைனால ஹுனான் மியூசியம் அப்படிங்கிற இடத்துல அந்த பெண் உடல், அந்த உடல் இருந்த பெட்டிகள், அந்த பெட்டிக்குள்ள இருந்த 3000க்கும் மேற்பட்ட பொருட்கள்னு அத்தனையுமே அந்த மியூசியத்துல இன்னைக்கு பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கு. பல பொதுமக்களும் ஆர்வத்தோட அதை இன்னைக்கு பார்க்க வந்துட்டு இருக்காங்க. இறுதியா 1971 நடந்த இந்த சம்பவத்துல ஒரு நல்லது ஒரு கெட்டது நடந்திருக்குங்க. நல்லது என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல கெட்டது என்ன அப்படின்னா இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். இது சரியா இல்லையா அப்படின்னு நீங்களும் கீழே சொல்லுங்க. இறந்தது ஒரு சாதாரண மக்களா இருந்தாலும் சரி, ஒரு அரச குடும்பமா இருந்தாலும் சரி, இறந்த உடலை பதப்படுத்துறதுங்கிறது அந்த காலத்துல ஒரு சம்பிரதாயமா இருந்தாலும் சரி, இந்த காலத்துல அது ஒரு வரலாறா இருந்தாலும் சரி, என்ன பொறுத்தவரையும் இறந்து போன ஒரு உடலை மண்ணோட மண்ணா மக்க விட்டுணுங்க. அதை கொண்டு போய் அழுக விடாம பாத்துக்கிறேன்னு பதப்படுத்தி வைக்கிறதெல்லாம் என்னமோ அந்த உடலை அப்படி செய்யக்கூடாதுன்னு தோணுது. மத்தபடி அந்த பெட்டிக்குள்ள இருந்த பொருட்கள், ஓவியங்கள், கல்வெட்டுகள் இதெல்லாம் நல்ல விஷயம் தான். அது மூலமா நம்ம பல வரலாறு தெரிஞ்சுக்கலாம். இந்த சம்பவத்துல ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா அந்த பெண் இருந்த பெட்டிக்குள்ள 28 புத்தகங்களும் கிடைச்சிருக்கு. அது முழுக்க மருத்துவம், கணிதம், அறிவியல் சார்ந்தது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அப்போ உள்ள உலக நடைமுறைகள், பல மருத்துவ குறிப்புகள்னு எக்கச்சக்க விஷயங்கள் அந்த புத்தகங்கள் மூலமா இப்ப உள்ள சமுதாயத்துக்கு தெரிய வந்திருக்கு. அவ்வளவுதாங்க. சைனால நடந்த இந்த சம்பவத்தை பத்தி இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவுடன் மீண்டும் சந்திப்போம். See you. Bye bye.